ஹலோ, சொல்லுங்கண்ணே. டேய், கால் பண்ணா எடுக்க மாட்ற. உன் இஷ்ட மயிருக்கு வர போறதுன்னா சத்திரமா? அண்ணா இப்படி மயிறு கீரெல்லாம் பேசாதீங்கண்ணே. எனக்கு செட் ஆகுது. எனக்கு மரியாதை பேசுங்க, செட் ஆகுது எனக்கு. நீ டிக்கெட் போடுண்ணே, நான் ஊருக்கு கிளம்புறேன். ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு ரோஷப்படுறவன் எதுக்குடா அங்கே வேலைக்கு வந்து எங்கள் உயிரை எடுத்து கொட்டிக்கிறீங்க? அந்த அளவுக்கு கோவம் வருதா உனக்கு? நீ வேலைக்கே வர வேணாம், நான் உனக்கு டிக்கெட்டை போடுறேன். முதல்ல நீ ஃபோனை வை. நீனு தம்பி, எப்படிப்பா இருக்க? இல்லைப்பா, ஏதோ இருப்பான்ப்பா. ஒன்றும் இல்லை தம்பி, ஹவுஸ் ஓனர் வந்தாரு, சண்டை போட்டு போயிட்டாரு. ஏன் சண்டை போட்டு போனாரு? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 3 மாசம் வாடகை தரல, அதான் வீட்டு வாசல் வந்து சண்டை போட்டு தான் பார்க்க அசிங்கமா போச்சு. உனக்கு சம்பளம் போட்டாச்சா தம்பி? நாளைக்கு எப்போ சம்பளம் போடுறோம்னு சொல்றாங்க. போட்டு விட்டுருன்னு கண்டிப்பா அனுப்பிச்சு விட்றேன்ப்பா. உங்களுக்கு என்ன பண்ண தெரியல தம்பி, என்ன செய்யணும் தெரியல. நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. உடம்பு பார்த்துக்குங்கப்பா. கவலைப்படாதீங்கப்பா, நான் அனுப்பிச்சு உடம்ப விட்றேன்ப்பா. பார்த்துக்கோ, அப்பப்போ போன் போடு. சரிங்கப்பா, ஓகேப்பா. வெளிநாடு வேலைக்கு வர எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், அவங்க மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்காதீங்க. ஹலோ அண்ணா. சொல்லுடா, என்ன அதான் வேலைக்கு வரலன்னு சொன்னல, இப்போ என்ன ஏன் ஃபோன் பண்ணியிருக்க? அண்ணா சாரிண்ணே, ஏதாவது கோவத்தில் பேசிட்டேண்ணே, பெரிய மன்னிச்சிடுங்கண்ணே. யோக்கிய மாதிரி அப்போ ரோசமா பேசிட்டு ஃபோனை கட் பண்ண. இப்போ என்னவா? சாரிண்ணே, இனிமேல் அப்பெல்லாம் பேச மாட்டேண்ணே. பாரு தம்பி, ஒழுங்கா வேலை ஒழுங்கா வேலை பார்க்குறேண்ணே. பார்க்குற மாதிரி இருந்தா நாளையில இருந்து வேலைக்கு வா, இல்லைன்னா ஊருக்கு கிளம்பி சொல்லிட்டேன் நான். ஓகேண்ணே, ஓகேண்ணே. நாளைலேருந்து வேலைக்கு வரேண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே.